எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்லாக் வால் பிளாக் மிஷினுடைய டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதுதான் இன்டர்லாக் மிஷின், அது பேர். வாங்க இந்த மிஷினை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிஎல்சி செமி ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க, அந்த மாடல் இது. பாருங்கள், பட்டன்ஸ்லாம் இங்கெல்லாம் வச்சுருப்பேன். அதே போல் இதுக்கு ஒரு பேனல் போர்டு செட்டப் வந்துடும். இங்கே பாருங்கள், பேனல் போர்டிங் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பிஎல்சி மெத்தட். இது பிஎல்சி செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. இன்டர்லாக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ்ஸிங் டைப்பு மண்ணை உள்ளே ஃபீட் பண்ணுறோம். ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேட்டிக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதுவே டோர் க்ளோஸ் பண்ணி கல்லை ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்து ரெடியாக நிற்கும். நம்ம அடுத்த மண்ணு உள்ளே நம்ம இழுத்து கையில் உள்ளே போடணும். அந்த மாதிரி மெத்தட் இது. இப்போது இதோட டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6க்கு 5க்கு 12 ஒரு மோல்டு வந்துடும் அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8க்கு 5க்கு 12 ஒரு மோல்டு வந்துடும். 2 விதமான கல் சைஸ் வந்துடும். அதாவது கல்லுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லுவாங்க. அகலம் வந்து 6ம் 8மா வரும். இந்த நீளம் 12 வரும். சப்போஸ் நமக்கு நீளம் வந்து 12 வேண்டியதில்லை, 11 போதும், 10 போதும்னா கூட இது வந்து நம்ம சென்சாரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 HP வரும். மோட்டர் பவர் பாருங்கள், கிராம்ப்டன் மோட்ரு 10 HP வரும். இதனுடைய வால்ஸ் எல்லாம் பாருங்கள், யூகன் மேக் போட்டிருப்பேன். எல்லா வால்ஸுமே சொன்னாடி வால்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே யூகன் வால்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி சிலிண்டருடைய எல்லாமே பாருங்கள், சிலிண்டர் வந்து டயா வந்து 80 டயா போட்டிருப்பேன். அதோடைய ஸ்டோக்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 வரும். ஸ்டோக்லேருந்து இந்த சிலிண்டருடைய ஸ்டோக்லேருந்து பார்த்தீங்கன்னா 450 வரும். சிலிண்டர் டயா பார்த்தீங்கன்னா 80 டயா போட்டிருப்பேன். அதே போல் இந்த டை பார்த்தீங்கன்னா 6க்கு 5க்கு 12. அந்த பக்கம் இருக்க டையாக பார்த்தீங்கன்னா 8க்கு 5க்கு 12. இதான் வந்து கல்லுடைய சைஸு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அகலம் வந்து 8ம் அகலம் 6ம் சைஸு, ஹைட்டு வந்து 5 ஸ்டாண்டர்டு அப்படியே வந்துடும். நீளம் 12 ஸ்டாண்டர்ட் வந்துடும். சப்போஸ் நீளம் நமக்கு வந்து 12 தேவையில்லை, 10 இன்ச்சு போதும், 11 இன்ச்சு பண்ணாலும் நம்ம சென்சாரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் சென்சார் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே சென்சார் போட்டிருப்பேன். இந்த சென்சாரில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கல் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 40 டன் கெப்பாசிட்டி மிஷின். இது நாங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாடலு, அது 40 டன் மட்டும்தான். இந்த 40 டன் போட்டால் தான் கல்லுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதனுடைய இந்த டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடி பக்கம் வந்துடும். பாருங்கள், எனக்கு மேலே இருக்கும் 7 அடி பக்கம் வந்துடும். இது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பூமிக்கு கீழே ஒரு தொட்டி மாதிரி கட்டி, தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் தோண்டிடுவாங்க. தொட்டி மாதிரி கட்டி இந்த அளவுக்கு உள்ளே போயிடும். பாக்கி நம்ம தெரியுற பார்த்து இந்த அளவுக்கு வெளியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு பக்கத்தில் இருக்கும். அதாவது கல் நம்ம இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் மெத்தேடு. அந்த மெத்தேடில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைஞ்சிடும். இது அப்படியே கீழே போயிடும். கீழே போக பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி தோண்டிடுவாங்க. ஆழம் 4 அடி தோண்டிடுவாங்க. அதுக்குள்ளே அப்படியே இறக்கிடுவாங்க ஒரே பாக்ஸாக. இப்போ பழைய கால மாடலில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்கும். பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு டை தனியாகவும் ஒரு டை தனியாகவும், பவர் பேக் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ அங்கே தூரமாக வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணுவார், இங்கே 2 பேர் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. என்ன பண்ணிட்டோம், ஒரே பாக்ஸில் எல்லாத்தையும் அடக்கிட்டோம். ஒரே பாக்ஸ் அடக்கினா என்ன ஆகும், மெட்டீரியல் வந்து நம்ம இங்கே போட்டுட்டு, இங்கே பாருங்கள் பட்டன் ப்ரெஸ்ஸிங் இருக்கும். இங்கே ப்ரெஸ் பண்ணால் கல் இங்கே எடுத்துக்கிற மாதிரி. என்ன பண்ணுவார், ஒருத்தர் மெட்டில் வந்து இழுத்து போட்டுருவார். இழுத்து உள்ளே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கல் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த பக்கம் அதே மாதிரி தான், மெட்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணி கல் எடுத்துகிட்டு போயிடுவார். ரொம்ப ஈஸியாக வேலை செய்யலாம். அதாவது பழைய காலத்து மாதிரி 3 பேர் தேவைப்படாது, 2 பேர் போதும், ஒரு ஆள் கம்மியாயிரும். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து ஒரே பாக்ஸில் போட்டிருப்போம். இந்த கீழே வரக்கூடிய சேனல் ஆகட்டும், இந்த சேனல் ஆகட்டும், இந்த ஏங்கிள் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். அதே போல் இந்த ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 லிட்டர் பிடிச்சிரும். அதாவது ஹைட்ராலிக் ஆயில் 200 லிட்டர் நாங்கள் ஆயில் ஊற்றியே கொடுத்துருவோம். இப்போ போகிற மிஷின் எல்லாமே அதே மாதிரி. இங்கே ஒரு ஆயில் கூலர்னு வந்துடும். இங்கே பாருங்கள், இது ஒரு ஆயில் கூலர்னு வந்துடும். இது எதுக்கு கேட்டிங்கன்னா, ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்க வேண்டி ஒரு ஆயில் கூலர் செட் பண்ணி கொடுத்துருவோம். இது நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த அவுட்லைனில் நீங்கள் ஒரு வாட்டர் லைன் சப்ளை கொடுக்கொண்டீங்க. ஒரு ½ HP மோட்டர் வச்சு இன்புட் அவுட்புட் வர மாதிரி ஒரு வாட்டர் லைன் சப்ளை கொடுக்கணும். இதில் நீங்கள் எப்படி மெத்தட் கேட்டிங்கன்னா, இப்போ பூமி கீழே வந்து இந்த 4 அடி கீழே போனதுக்கப்புறம் பாக்கி இந்த 3 அடி மேலே இருக்கும். 3 அடி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேன் மிக்சர் மிஷினை இதுக்கு மேலே செட் பண்ணிடுவாங்க. பேன் மிக்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே செட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் திறந்த உடனே இந்த முறத்தில் விழுகிற மாதிரி, இந்த முறத்தில் விழுந்த உடனே இங்கேருந்து இழுத்து போட்டு கல்லை வந்து அவுட்புட் எடுப்பாங்க. அதாவது மேனுவலாக இழுத்து போட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கல் வந்த உடனே கையில் எடுத்துக்கொண்டு ஆட்டி போட்டுருவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரேட் மெட்டீரியலுங்க. கிரேட் மெட்டீரியல் வந்து EN 31 அப்படிங்கிற கிரேட் மெட்டீரியல் போடுவோம். EN 31. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மிஷின் கூட போகும்போது எக்ஸ்ட்ரா டை செட் 2 கொடுத்துருவோம். அதாவது 6 இன்ச்சில் 1, 8 இன்ச்சில் கொடுத்துருவோம். இப்போ பழைய கால மாடல் பார்த்தீங்கன்னா திருப்பி போகிற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ அந்த மாடலுக்கு பதில் என்ன பண்ணோம், திருப்பி போடாமலேயே எல்லாமே அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிளேட் டை பிளேட் கொடுத்துருவோம். தேய்மானம் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேட் கழட்டி மாட்டுற மாதிரி. மிஷின் சப்ளை பண்ணும்போது 40 டன் ப்ரெஸ்ஸிங் வர மாதிரி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் எல்லாம் முடிச்சிருவோம். இங்கே டெஸ்ட் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே பேனல் போர்டு ஆகட்டும், உள்ள செட்டிங்கில் அலைமெண்ட்டில் செக் பண்ணி 40 டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் செட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். அதே போல் மிஷினுடைய கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று வரும், ஒயிட்டு வித் கிரே ஒன்று வரும், அதே மாதிரி எல்லோ வித் கிரே வரும், அப்புறம் பியூர் ஆரஞ்சு ஒன்று வரும். அந்த மாதிரி 3 கலர் அடிக்கிறோம். இப்போது இந்த மிஷினுடைய சின்ன டெமோ வீடியோ போடுறோம், வாங்க பார்ப்போம்.
இந்த மிஷின் அடித்து கல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் வந்துடும் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இதான் லாக்கிங் சிஸ்டம். இவன் லாக் இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பேக் சைடு லாக் வந்துடும், இந்த சைடில் காடி வந்துடும் பாருங்கள். இது வந்து அப்படி லாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்படி விஷயம் தெரியும். புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது பாருங்கள், இப்படி லாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக நம்ம இந்த கல் உற்பத்தி பண்ணும்போது ஃப்ளையாஸ் மண் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃப்ளையாஸ் மண்ணெலாம் பண்ணவே கூடாது. அப்போ தான் அப்படி கல் ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்கும். அதே போல் மெஷினுடைய கலர் பார்த்திங்கன்னா கிரே வித் எல்லோ, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, அப்புறம் இந்த ஒயிட் வித் கிரே, அப்படி ஒரு 3 கலர் அடிக்கிறோம். இப்போது மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். மேலும் இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.